லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. பழனி கோவில் அடிவாரத்தில் தண்டபாணி சுவாமிகள் மடத்துக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான 1.40 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலத்தை 1888 ஏப்ரல் 26 குப்புசாமி மணியக்காரர் என்பவர் பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்திற்கு தர்ம சாசனம் எழுதி கொடுத்தார். காலப்போக்கில் அந்த நிலத்தை சிலர் ஆக்கிரமித்தனர். 60 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பில் இருந்த நிலத்தை கடந்த 2025 செப்டம்பர் 12 கோயில் நிர்வாகம் மீட்டது. அதன் பிறகு கோயில் நிர்வாகத்தின் கீழ் அந்த நிலம் பக்தர்களின் இலவச வாகன நிறுத்தமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. நிலத்தை இழந்த ஆக்கிரமிப்பாளர்கள் மோசடியாக பத்திரப்பதிவு செய்ய முயன்றனர். பழனி சார்பதிவாளர் பத்திரப்பதிவு செய்ய மறுத்தார். இதனால் அவர்கள் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி ஹேமந்த் சந்தன் கவுடர் ஆவணங்கள் சரியாக இருந்தால் பரிசீலித்து பதிவு செய்யலாம் என பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டார். கோர்ட் உத்தரவை சுட்டிக்காட்டி ஜூலை 3 மீண்டும் பத்திரப்பதிவு செய்ய முயன்றனர். ஆனால் அதற்கு ஒரு நாள் முன்பாக அறநிலையத்துறை சார்பில் அந்த நிலத்தை பதிவு செய்யக்கூடாது என மாவட்ட பதிவாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. அதை மேற்கோள் காட்டி பழனி சார்பதிவாளர் பத்திரத்தை பதிவு செய்ய மறுத்துவிட்டார். ஜூலை 6 பழனி சார்பதிவாளர் விடுமுறையில் சென்றிருந்த நிலையில் அவருக்கு பதிலாக கொடைக்கானல் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பொறுப்பு சார்பதிவாளராக வந்தார். அவர் 2 கோடி ரூபாய்க்கு மடத்து நிலத்தை வெள்ளைதுரை, சேதுபதி ஆகியோரின் பெயரில் கிரயம் செய்து கொடுத்தார். இந்த விவகாரம் பூதாகரமானதால் கோயில் நிர்வாகம் பழனி அடிவாரம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தது. மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக அறக்கட்டளை நிர்வாகி முருகதாஸ், சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், கிரயம் பெற்ற வெள்ளத்துறை, சேதுபதி ஆகியோர் மீது போலீசார் கூட்டு சதி, மோசடி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்தனர். சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதற்கிடையே ஹைகோர்ட் நீதிபதி ஹேமந்த் சந்தன் கவுடர் உத்தரவை எதிர்த்து பழனி கோயில் நிர்வாகம் ஹைகோர்ட் மதுரை கிளையில் முறையிட்டது. பழனி தண்டாயுதபாணி மடத்திற்கு சொந்தமான நிலம் தொடர்பாக உரிமையியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தனி நீதிபதி முன்பு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் கோயிலின் தக்கார் எதிர்மனுதாரராக சேர்க்கப்படவில்லை. இருப்பினும் கோயில் நிலத்தை பதிவு செய்ய பரிசீலிக்குமாறு தனி நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார். அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரப்பட்டது. இந்த மனுவை நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு இன்று விசாரித்தது. நிலத்தை பதிவு செய்வதற்கு முன்பு கோயில் நிர்வாகத்துக்கு நோட்டீஸ் அனுப்பி கருத்து கேட்டிருக்க வேண்டும். அதன் பிறகே பதிவுக்கு அனுமதி கோரியிருக்க வேண்டும். சொத்து தொடர்பாக வழக்குகள் நிலுவையில் உள்ளதா என்பதை சார் பதிவாளர் தரப்பில் தனி நீதிபதியிடம் தெரிவித்திருக்க வேண்டும். இவற்றை மேற்கொள்ளாமல் உண்மையை மறைத்து தனி நீதிபதியிடம் உத்தரவு பெற்றுள்ளனர். முறையான நபர்களை எதிர்மனுதாரர்களாக சேர்க்காமல் முழு விவரங்களை தெரிவிக்காமல் தனி நீதிபதி முன்பு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்த பத்திரப்பதிவு செல்லாது. முழு தகவல்களையும் தெரிவிக்காமல் தனி நீதிபதியை தவறாக வழிநடத்தியுள்ளனர். எனவே தனி நீதிபதியின் உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த பத்திரப்பதிவின் பின்னணியில் மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். இந்த சூழலில் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் முன்ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த ஹைகோர்ட் சிபிசிஐடி பதில் மனு தாக்கல் செய்யவும் இடைப்பட்ட காலத்தில் மனுதாரரை கைது செய்யக்கூடாது என்றும் உத்தரவிட்டது.